தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக ஏழை அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய 5000 கோடி ரூபாய் நிதியை தன்னுடைய வரட்டு கௌரவத்தால் தன்னுடைய சுயநல அரசியல் காரணங்களுக்காக தடுத்து நிறுத்துகிறது திமுக அரசு. அப்பாவி ஏழை மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை தடுத்து நிறுத்துறாங்க. இந்த 5000 கோடி ரூபாய் நிதி என்பது எந்த திட்டத்திற்காக உள்ளே வருகிறது, திமுக அந்த நிதியை ஏன் தடுத்து நிறுத்துகிறது, அதற்கான பின்னணி அரசியல் காரணங்கள் என்னென்ன என்பதை பற்றி இந்த பதிவுல நாம தெளிவா பேச போகிறோம். அதே போல அந்த திட்டம் இருக்குல்ல, அந்த திட்டத்தினுடைய நல்ல பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். முதல்ல இது எந்த திட்டத்துல 5000 கோடி ரூபாய் பணம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா PM ஸ்ரீ என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டம் தான். இந்த PM ஸ்ரீ என்ற திட்டமானது மத்திய அரசாங்கத்தினுடைய புதிய கல்விக் கொள்கையின் ஒரு அங்கமாக வருகிறது. புதிய கல்விக் கொள்கையில நிறைய உட்பிரிவுகள் இருக்கு, அதுல நிறைய திட்டங்கள் இருக்கு. அதுல ஒரு திட்டம் தான் இந்த PM ஸ்ரீ அப்படிங்கிறது. இந்த PM ஸ்ரீ என்ற திட்டத்தின் மூலமாக ஒரு மாநிலத்தில் வந்து திட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளை தரம் உயர்த்துறது, தரமான கட்டிடங்கள் கட்டுறது, சரியான லேப் ஃபெசிலிட்டி கொடுக்கறது, கம்ப்யூட்டர் இல்லையா, கம்ப்யூட்டர் லேப் இல்லையா, அந்த ஃபெசிலிட்டியை எடுத்து கொடுக்கறது, ஒரு ஸ்கூல்ல என்னென்ன ஃபெசிலிட்டி எல்லாம் வேணுமோ அந்த ஃபெசிலிட்டி எல்லாம் கொண்டு வந்து மாணவர்களுக்கு அறிவியல் ரீதியாக பாடங்களை கற்பித்து கொடுப்பது. இதைத்தான் வந்து இந்த புதிய திட்டம் செய்ய போகுது. இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப மற்ற மாநிலங்கள்ல எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப நம்ம இதுவரைக்கும் படிச்ச படிப்பு எல்லாமே வந்து தமிழகத்துல மனப்பாட கல்வியை தான் நாம படிச்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த காலத்துல படிச்சது வேற. ஆனா நடுவுல சமச்சீர் கல்வி அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்து முழுவதுமாக மனப்பாட கல்வியாக மாத்தி வச்சிருக்காங்க. மார்க் மட்டுமே எடுக்க தெரிஞ்ச ஒரு மெஷினாக நம்முடைய மாணவர்களை வந்து இந்த திராவிட அரசாங்கங்கள் மாத்தி வச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த மனப்பாட கல்வி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஒரு கொஸ்டினை படிப்பாங்க, ஆன்சரை படிப்பாங்க, அந்த படிச்ச கொஸ்டின் அண்ட் ஆன்சரை அப்படியே போய் எக்ஸாம்ல எழுதி வைப்பாங்க. இப்படித்தான் வந்து காலங்காலமா இருக்கு. பிராக்டிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னமும் சொல்ல போனா நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிராக்டிக்கல் அப்படிங்கிறது அந்த பப்ளிக் எக்ஸாம் நெருங்கி வரக்கூடிய அந்த நேரத்துல மட்டும்தான் அந்த பிராக்டிக்கல் லேபுக்குள்ளேயே அலோவ் பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனா இன்னும் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து லேபே இருக்காது. இப்ப எனக்கெல்லாம் வந்து நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா லேபே என்னுடைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல கிடையாது. நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவன் தான். அந்த ஸ்கூல்ல வந்து லேபே கிடையாது. பக்கத்துல ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி லேப் இருக்கக்கூடிய இன்னொரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல, அது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல போயிட்டு தான் நாங்க லேப் வந்து அந்த லேப்ல பிராக்டிக்கலே செய்ய முடியும். இன்னும் சொல்ல போனா நாங்க வந்து எப்போ லேபை பார்த்தோம் அப்படின்னா அந்த பப்ளிக் எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கும் 1 மாசத்துக்கு முன்னாடி தான் லேப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே எங்க கண்ணுல காட்டினாங்க. அந்த அளவு இருக்கு தமிழ்நாட்டுல அரசு பள்ளிகளோட தரம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமா இருக்கும். இன்னைக்கு வந்து நிறைய ஸ்கூல்ல லேபை கொண்டு வந்துட்டோம்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் நிறைய பள்ளிகள்ல லேப் ஃபெசிலிட்டி கிடையாதுங்க. அதே போல கம்ப்யூட்டர் லேப் ஃபெசிலிட்டியும் வந்து கிடையாது. அதே போல இன்னும் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா பயோமேத்ஸ் அப்புறம் சயின்ஸ் குரூப் ரெண்டே 2 குரூப் தான் இருக்கு. ஒரு +1 +2 அப்படின்னா பொதுவா வந்து 4 குரூப் இருக்கும், காமர்ஸ் குரூப் எல்லாம் இருக்கும். ஆனா வந்து நிறைய கிட்டத்தட்ட வந்து ஒரு 70% அரசு பள்ளிகள்ல பயோமேத்ஸ் அப்புறம் வந்து சயின்ஸ் குரூப் இந்த 2 குரூப் மட்டும்தான் இருக்கு. ஒரு 4-5 குரூப் வந்து அப்படிங்கிறது +2ல இருக்கு. ஆனா அது எதுவுமே இருக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாம பிராக்டிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது தமிழகத்துல வந்து மிக குறைவாக இருக்கிறது மாணவர்களுக்கு. அப்ப இந்த புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக இந்த PM ஸ்ரீ என்ற திட்டம் வந்துச்சு அப்படின்னா மாணவர்களுக்கு அறிவியல் ரீதியாக பாடம் சொல்லி கொடுக்கறதுலயே வந்து கொஞ்சம் மாத்தி சொல்லி கொடுப்பாங்க. பிராக்டிக்கலா வந்து நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து இவங்க தடுத்து நிறுத்துறாங்க திமுக அரசாங்கம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். கேரளாவுல வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சி, அந்த கம்யூனிஸ்ட் கட்சியானது பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறது. சரிங்களா? கடுமையாக திமுகவை விட அதிகமாக எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கம்யூனிஸ்ட். அவங்க ஆட்சியில இருக்கக்கூடிய அந்த கேரளாவுல அரசு பள்ளி மாணவர்கள் 10ஆம் வகுப்பு வரைக்கும் 3வது மொழியா ஹிந்தியை படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த PM ஸ்ரீ என்ற திட்டத்தை கேரள அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளது. இன்னைக்கு அவங்களுக்கு நிதி போயிருக்கு. சரிங்களா? 5000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு போயிருக்கு, அவங்களுக்கு கேரளாவுக்கும் போயிருக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்கு இவங்க வரவிடாம தடுக்கிறாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா பாஜகவை முழுவதுமாக எதிர்க்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட் கட்சியே அவங்க மாநிலத்துக்கு எது தேவையோ, எது நல்லதோ, அவங்க மாணவர்களுக்கு எது நல்லதோ, மக்களுக்கு எது நல்லதோ அந்த திட்டத்தை கேட்டு வாங்கி கொள்கிறார்கள். அவங்க வந்து சென்ட்ரல்ல பிஜேபி ஆளுது, காங்கிரஸ் ஆளுது அப்படிங்கறத அவங்க பார்க்கல. அவங்க மாநிலத்துக்கு எது நல்லது, அவங்க மாநில மக்களுக்கு எது நல்லதுங்கிறத அவங்க கேட்டு எடுத்துக்கிறாங்க. இங்க திமுக மாதிரி அவங்க அரசியல் பண்ணல. அவங்க வந்து கேரளாவுல மொழி அரசியல் பண்ணல, கேவலமான அரசியல் எதுவுமே பண்ணல.
இந்த பிஎம்சி திட்டத்தை இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஹிந்தியை திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை வரவிடாம தடுக்கிறாங்க. அரசு பள்ளி மாணவர்களோட வாழ்க்கையை பாழாக்குறாங்க தமிழ்நாட்டுல. ஆனா கேரளாவுல அந்த இடத்துல அவங்க அரசியல் பண்ணவே இல்லை. எதுல அரசியல் பண்ணுமோ அதுல மட்டும்தான் பண்ணுவாங்க. ஆனா மாணவர்களுக்கு தேவையான எல்லா வசதியும் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து கேட்டு வாங்கிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் பல்வேறு துறைகள்ல அவங்க மாநிலத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கேட்டு வாங்குறாங்க. அவங்க அந்த விஷயத்துல நலத்திட்டங்கள் விஷயத்துல அவங்க அரசியல் பண்ணல கேரளாவுல. கேரளாவை பார்த்து தமிழகம் திருந்த வேண்டும், திராவிட கட்சிகள் திருந்த வேண்டும். சரிங்களா? அங்கேயும் பிஜேபி எதிர்ப்பு வந்து கேரளாவுல கடுமையா இருக்கு. ஆனா அவங்க எப்படி புத்திசாலி பிள்ளையா பொழைச்சிக்கிறாங்க. அழுகுற புள்ளதான் பால் குடிக்கும் அப்படிங்கிறாங்க. கேரளா வந்து அழுகுற புள்ள மாதிரி காரியத்துக்கு ஏற்றார் போல் அவர்கள் அவங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிறாங்க. ஆனா இங்க திமுக அரசாங்கம் ஏழை அரசு பள்ளி மாணவர்கள் எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்ன? இந்த அரசு பள்ளிகள் வந்து தரம் உயர்ந்துருச்சு அப்படின்னா தனியார் பள்ளிகளுக்கு வருமானம் வராது. ஏன்னா இங்க தனியார் பள்ளிகளை நடத்துவதே யாரு அப்படின்னா இந்த திராவிட கட்சிகளை சேர்ந்த அரசியல்வாதிகள். அப்படியும் இல்லைன்னா தனியார் பள்ளிகளிலிருந்து இந்த திராவிட கட்சிகளை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு லஞ்சமும் சென்று கொண்டிருக்கிறது. சரிங்களா? இப்போ இந்த பிஎம்சி என்ற திட்டத்தின் மூலமாக 5000 கோடி ரூபாய் நிதி என்பது தமிழகத்துக்கு வரணும். அந்த நிதி வந்துச்சுன்னா 5000 கோடி ரூபாய் பணத்தை வச்சு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்ல நமக்கு என்னென்ன வசதி தேவையோ எல்லாத்தையும் நாம செஞ்சுக்கலாம். இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க? இங்க வந்து எங்களுக்கு போதிய நிதி இல்ல, வருமானம் வந்து கம்மியா இருக்கு, நிதி பற்றாக்குறை ஏற்படுது அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்றாங்க. எல்லா துறையும் நஷ்டத்துல போயிட்டு இருக்குன்னு. அப்படி இருக்கும் பொழுது தாமாக லட்டு மாதிரி ஒரு 5000 கோடி ரூபாய் நிதி வருது. இந்த நிதியை வைத்து அரசு பள்ளிகளை தரம் உயர்த்தலாம். மூடக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளை நாம புதிய கட்டடங்கள் கட்டி நிறைய அடிப்படை வசதிகளை கொண்டு வந்து தனியார் பள்ளிகளுக்கு நிகராக ஒரு நல்ல ஃபெசிலிட்டி உள்ள ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலா மாத்தலாம். இதன் மூலமாக அட்மிஷனும் பெருகும். அரசு பள்ளிகள் இழுத்து மூடப்படுவது தடுக்கப்படும். ஆனா இந்த திமுக செய்யுமா? செய்யாது. ஏன்னா பிரைவேட் ஸ்கூல் வச்சிருக்கவங்க ஃபுல்லா இந்த அரசியல்வாதிகள். பிரைவேட் ஸ்கூல்ல பல ஆயிரம் கோடி வருமானம் என்பது வருகிறது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல நல்ல ஃபெசிலிட்டியும் நல்ல தரமான கல்வியும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா மக்கள் யாருமே பிரைவேட் ஸ்கூல் பக்கம் போக மாட்டாங்க. சரிங்களா? அதனால பிரைவேட் ஸ்கூலோட வருமானம் என்பது பாதிக்கப்படும். இதனால தனியார் பள்ளிகள் மூலமாக வரக்கூடிய பல ஆயிரம் கோடி வருமானம் என்பது இந்த திராவிட அரசியல்வாதிகளுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பாதிக்கப்படும். அந்த வருமானம் கிடைச்சாதான் இவங்க வந்து அடுத்த கட்டமா அரசியலை தொடர்ந்து பண்ண முடியும். ஏன்னா அந்த தனியார் கல்வி நிறுவனங்கள் என்பது பணம் காய்க்கக்கூடிய ஒரு மரம். அந்த மரத்தை இவங்க வெட்ட மாட்டாங்க. அரசு பள்ளிகள் தரம் உயர்ந்து விட்டால் தனியார் பள்ளிகள் தமிழ்நாட்டில் அழிந்துவிடும். அதனாலதான் வந்து திமுக இப்படி ஒரு கேவலமான அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க. பிஎம்சி என்ற திட்டம் அருமையான திட்டம். அந்த திட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமா பள்ளிகளை தரம் உயர்த்தி நிறைய வசதிகளை செஞ்சு கொடுத்து நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய இந்த மாணவர்களை எப்படி தரம் உயர்த்தலாம், அவங்களுடைய கல்வியை எப்படி உயர்த்தலாம், அவங்களை இன்னும் மேல கொண்டு போகலாம், இதை பத்தி எல்லாம் ஒரு அரசாங்கம் யோசிக்கணும். அதை விட்டுட்டு 24 மணி நேரமும் சினிமாவை பத்தி சிந்திக்க வேண்டியது. சினிமாவிலையும் விளையாட்டுல அதுவும் வந்து மாணவர்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யறது கிடையாது. அந்த விளையாட்டு துறைன்னு ஒரு துறையை வச்சுக்கிட்டு அந்த துறையை சரியா பயன்படுத்துறது கிடையாது. நேஷனல் லெவல்ல ஒரு கேம் நடக்குது அப்படின்னா தமிழ்நாடு சார்பா யாரையும் போய் பங்கேற்க விடுறதே இல்லை. நேஷனல் லெவல்ல பெரிய கேம் நடக்குது அப்படிங்கிறதே இங்க தமிழ்நாட்டுல பல பேருக்கு தெரியறது இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களினுடைய அந்த விளையாட்டு திறன் என்பது பாதிக்கப்படுது. ஆக மொத்தம் விளையாட்டு துறைன்னு வச்சுக்கிட்டு அந்த துறையும் உருப்படியா இல்ல, பள்ளி கல்வித்துறையும் உருப்படியா இல்ல. இந்த திமுக கவர்மெண்ட் என்னதான் பண்றாங்க? அந்த மும்மொழி கொள்கையை திணிக்கிறாங்கன்னு சொல்லியே தமிழ்நாட்டு மக்களை வந்து நாசமாக்குறாங்க. சரிங்களா? ஒரு காலத்துல நல்ல கல்வி தமிழ்நாட்டில் இருந்தது. ஆனா அந்த சமச்சீர் கல்வின்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல கல்வி மோசமாகி விட்டது அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்லிக்கிறேன். இங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த தனியார் பள்ளிகளில் மூலமாக வரக்கூடிய இந்த வருமானம், அது மட்டும் இல்லாம தனியார் பள்ளிகளை சேர்ந்த முதலாளிகள் இவர்கள் இந்த அரசியல்வாதிகளோட சேர்ந்து கொண்டு நவோதயா பள்ளிகளை வரவிடாம தடுத்தாங்க. இதை வந்து திருமாவளவனே சொல்லியிருந்தாரு. திருமாவளவன் நேற்று ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, நாங்க எல்லோரும் கஷ்டப்பட்டு நவோதயா பள்ளிகளை வரவிடாமல் தடுத்தோம் அப்படின்னாரு. ஏன்? இப்ப திருமாவளவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் ஓபன் பண்ணாரு. சரிங்களா? ப்ளூ ஸ்டார்னு. அந்த சிபிஎஸ்இ ஸ்கூல் வந்து என்னோடது இல்லைங்கிறாரு. நிலம் என்னோடது, ஆனா வந்து ஸ்கூல் என்னது இல்ல அப்படிங்கிறது. இந்த ரஜினி படத்துல வரும் பாத்தீங்களா, இவதான் மாப்பிள்ள ஆனா இவர் போட்டிருக்க சட்டை என்னது அப்படிங்கிற மாதிரி நிலம் வந்து என்னோடதுதான், ஆனா அந்த ஸ்கூல் என்னோடது இல்ல அப்படின்னு திருமாவளவன் சப்ப கட்டுறாரு. இப்போ 5000 கோடி ரூபாய் நிதி வந்து தமிழ்நாடு அரசு இழக்க போகுது. தமிழ்நாடு மட்டும் தான் இந்தியாவில பிஜேபி எதுக்குதான்? இந்தியாவில கேரளாவை தவிர நிறைய மாநிலங்கள் வந்து பிஜேபி எதிர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. கர்நாடகாவில காங்கிரஸ் இருக்கு.
காங்கிரஸ் நேரடி எதிர் பிஜேபிக்கு. அப்படி இருக்கும்போது கர்நாடகாவிலையும் இந்த பிஎம்சி திட்டத்தின் மூலமாக கர்நாடக அரசு 5000 கோடி ரூபாய் நிதியை வாங்குறாங்க. அந்த திட்டத்தின் மூலமாக அவங்களுடைய மாநில மக்களுக்கு அவங்க நல்லது செய்யறாங்களே. தமிழக மக்களே புரிந்து கொள்ளுங்கள், இங்க தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கை எதிர்ப்பு, இந்தி திணிப்பு அப்படிங்கிற ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டு தமிழக மாணவர்களோட வாழ்க்கையை நாசம் பண்றாங்க இந்த திராவிட அரசியல்வாதிகள். பிஎம்சி திட்டம் என்பது ஒரு அற்புதமான திட்டம். தமிழக அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு இந்த நிதி என்பது நிச்சயமாக பயன்படும். 5000 கோடி ரூபாய் அப்படிங்கிறது சாதாரண அமௌண்ட்டாங்க. அது எவ்வளவு பெரிய அமௌண்ட். அந்த 5000 கோடியை வச்சு எவ்வளவு சாதிக்கலாம், எவ்வளவு சாதனைகளை தமிழ்நாடு கவர்மெண்ட் செய்யலாம். ஆனா இவங்க பாருங்க, அரசு பள்ளி மாணவர்கள் நாசமா போனா பரவாயில்ல, உனக்கு தரமான கல்வி வேணுமா? இப்ப இந்த திராவிட கட்சிகள் சொல்றது என்னன்னா, உனக்கு தரமான கல்வி வேணுமா, நாங்க எல்லாரும் சேர்ந்து பிரைவேட் ஸ்கூல் வச்சிருக்கோம். எங்க எம்எல்ஏக்கள், எங்களுடைய கவுன்சிலர்கள், எங்களுடைய அமைச்சர்கள், எங்களுடைய பினாமிகள் எல்லாரும் சேர்ந்து கவர்மெண்ட் பிரைவேட் ஸ்கூல் வச்சிருக்கோம். அந்த பிரைவேட் ஸ்கூலுக்கு வா, லட்சக்கணக்கில் பணம் கட்டி படி, உனக்கு தரமான கல்வியை கொடுக்குறோம். கவர்மெண்ட் ஸ்கூலெல்லாம் நாங்க மேம்படுத்த மாட்டோம், வேணும்னா இன்னும் ஒரு 100 ஸ்கூல் 200 ஸ்கூலை இழுத்து மூடுறோம் அப்படின்னு தான் இந்த திராவிட அரசியல்வாதிகள் சொல்றாங்க. சரிங்களா? இப்போ இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன். இப்ப நான் பாத்தீங்கன்னா எம்பிஏ படிக்கும்போது 2013-14 அந்த டைம்ல நான் எம்பிஏ படிக்கும்போது செமஸ்டர் ஃபீஸ் 25,000, வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 50,000. ஸோ 2 வருஷம் எம்பிஏ, 2 வருஷத்துக்கும் சேர்த்து 1 லட்சம் ரூபாய் தான் ஃபீஸ். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்கேஜிக்கே 5 லட்சம் ரூபாய் டொனேஷன், ஃபீஸ் 50,000 ரூபாய். அதுவும் ப்ரீகேஜிக்கு வேற, ப்ரீகேஜிக்கு 3 லட்சம் ரூபாய் டொனேஷன், ஃபீஸ் 50,000 ரூபாய். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட்னு லட்சக்கணக்கில் ஃபீஸ் போயிட்டு இருக்கு. 1 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டி நான் எம்பிஏ படிச்சேன் அப்போ. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த 1 லட்சம் அப்படிங்கிறது எல்கேஜிக்கு ஆகக்கூடிய செலவு. எல்கேஜிக்கு அந்த 1 லட்சம் பத்தாது. அந்த அளவிற்கு இன்னைக்கு தனியார் கல்வி நிறுவனங்கள்ல கட்டண கொள்ளை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. ஆக மொத்தம் இந்த திராவிட அரசியல்வாதிகளினுடைய சுயநலத்தால ஏழை அப்பாவி மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய 5000 கோடி ரூபாய் நிதி என்பது நாசமா போச்சுங்க, தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.